சார் இந்த பிஎல்ஓக்கள் நடத்துறாங்க சார், பல கன்ஃபியூஷன் கிரவுண்டில் இருக்கு. மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிஎல்ஓஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் முறையான தயாரிப்பு வேலைகளோட இந்த எஸ்ஐஆரை அணுகி இருக்கிறார்களா, அல்லது எந்த விதமான தயாரிப்பு வேலையும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் அப்படியே களத்துக்கு போய் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றாங்க? அதாவது முதல்ல இது களத்தில் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இது ஒரு தியரிட்டிக்கலான ஒரு வேலை இல்லை, இது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய வேலை. இந்த இடத்துல கணக்கெடுப்பு எந்தெந்த செய்திகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது. ஏன்னா ஒரு நாள் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு எத்தனை காரணங்களை பார்த்து தேர்தல் நாளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி பண்டிகைகள் இருக்கக்கூடாது, விழாக்கள் இருக்கக்கூடாது, வானிலை சரியாக இருக்க வேண்டும், பள்ளிகள் தேர்வுகள் இருக்கக்கூடாது, அப்படி என்று கணக்கிட்டு ஒரே ஒரு நாள் தேர்தலுக்கு அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறவங்க ஒரு மாத காலம் பொதுமக்கள் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டும் என்ற போது அது எந்த காலமாக இருக்க வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, முழுக்க முழுக்க பிஎல்ஓக்களை நம்பி செயல்படக்கூடிய இந்த முறை பிஎல்ஓக்களுக்கு ஒரு நாள் மட்டுமே பயிற்சி வகுப்பு அளிக்கப்பட்டது. பிஎல்ஓக்கள் என்பவர்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது குரூப் 1 ஆஃபீஸரோ கிடையாது. நான் அவங்களை குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் முறையான பயிற்சி அளித்திருந்தால் அவர்கள் திறமையாக பணியாற்றக்கூடிய ஊழியர்கள். ஆனால் அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்காமல் அவங்கள மக்கள்கிட்ட அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. மக்கள்கிட்ட இருக்கிற எதிர்ப்பையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, தேர்தல் ஆணையத்தினுடைய அழுத்தத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால தான் பிஎல்ஓக்கள் அவ்வளோ கஷ்டம். சார், அதாவது பிஎல்ஓக்கள் ஏற்கனவே ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் வருவாய்த்துறை அலுவலர்கள் யூஸ் பண்ணும்போது அவங்க எங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து புறக்கணிப்பு மற்றும் போராட்டத்தில் ஈடுபட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு திமுக தாங்க தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக குற்றச்சாட்டுறாங்க. அதாவது சட்டம்ன்றதை பற்றி பாஜக எப்பவுமே கருத்தில் கொள்வதும் இல்லை, சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்புறதில்லை. எந்த ஒரு அலுவலரும் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலராக தான் கருதப்படுவாங்க. இது திமுக என்ன பண்ண முடியும்? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 28 கேபிட்டல் ஏல எந்த ஒரு அலுவலரும் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலராக தான் கருதப்படுவார். அவர் ரெவென்யூ அஃபிஷியல்ன்ற ஒரு நிலையில் இருக்கலாம், ஆனால் இப்போது அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலர்களாக தான் கருதப்படுவார்கள். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் சரி, மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அனைவருமே அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் நடக்கிறாங்கன்னு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய இயலாமையை சொல்வதற்காக அப்படி சொல்கிறாங்க, அதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஜெயக்குமார் அவர்கள் எஸ்ஐஆரை வரவேற்று மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. மரியாதைக்குரிய திரு ஜெயக்குமார் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5/11/2025 அன்றைக்கு நாங்கள் ஒரு ரெப்ரசன்டேஷனை தேர்தல் கமிஷனில் கொடுத்துருக்கோம். அந்த ரெப்ரசன்டேஷனில் என்ன சொல்லியிருக்கோம், தேர்தல் ஆணையம் எந்த அரசியல் கட்சியும் கூட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல்னு தெரியல. அரசியல் கட்சிகள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள், அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எலெக்ஷன்ஸில். இந்த கட்சி அந்த கட்சின்ட்டு இல்லை, அரசியல் கட்சிகளே இதில் பங்கெடுத்து கொள்ளக்கூடாதுன்னு தான் திரு ஜெயக்குமார் அவர்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கார். அப்புறம் அவர் சொல்கிற கருத்தில் என்ன வலிமை இருக்க முடியும், நியாயம் இருக்க முடியும்? இந்த எனிமரேஷன் ப்ராசஸ்க்கு கணக்கீடு பண்ணுறதுக்கு இன்னொரு 15 நாட்கள் தான் இருக்கிறது. அவங்க முழுமையாக இன்னும் ஃபார்ம்ஸே டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. பல இடங்களில் 2 ஃபார்ம் வரும்னாங்க, ஒரு ஃபார்ம் தான் போயிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையின் மூலமாக பல குழப்பங்கள் இருக்குது. எவ்வளவு வாக்குகள் இதில் பறிப்போகக்கூடிய அபாயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது சொல்ல முடியாது. பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படலாம் என்ற அச்சம் இருக்கிறது. ஆனால் அது போன்ற ஒரு பேராபத்து இந்த தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் கழகத் தலைவர் அவர்கள் கழகத்தினுடைய BLA 2க்கள், இளைஞர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, வழக்கறிஞர் அணியை மக்களுக்கு போய் உதவி செய்ய சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களால் இயன்ற அத்தனை உதவிகளையும் செய்வோம். அப்படி இல்லை என்றாலும் கூட உச்சநீதிமன்றம் இதில் தகுந்த நியாயத்தை வழங்கும் என்று எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ.
இல்லை அதாவது 2026 வரக்கூடிய வாக்காளர் பட்டியல் முறையற்ற முறையில் தயாரிக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இவ்வளவு போராடுறோம். எந்த ஒரு தகுதியுள்ள வாக்காளருடைய வாக்கும் நீக்கப்படக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நோக்கம். அதற்காகத்தான் உழைக்கிறோம், அதற்காக தான் போராடுகிறோம். அது போன்ற ஒரு நிலைமையில் வந்தால் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தை நாடி எந்த ஒரு தனிமனிதனுடைய வாக்கும் பறிபோகாத அளவில் நாங்கள் 90% SIR ஃபார்ம் வந்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி சொல்றாங்க. டிசம்பர் 4க்குள்ள முழுவதும் முடிச்சிட முடியாது. இல்லைங்க, அதாவது பிரச்சனை வந்து கணக்கீட்டு படிவத்தை கொடுப்பதில் இல்லை. பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை திரும்ப பெற்று அதை கணினிமயமாக்கி 9/12 அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடணும். அது முடியுமானா அது முடியாது. அதாவது வாக்காளர்கள் தங்களுடைய தாங்கள் வாக்குரிமை பெற்றவர்கள் என்பதற்கு 3 காரணங்கள், 3 அடிப்படை தகுதி இருக்கணும். ஒன்று, இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 வயது நிரம்பியவராக இருக்கணும், ஆர்டினரி ரெசிடென்ட், அதாவது அந்த தொகுதியில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவராக இருக்கணும். இதுக்கு அவங்க அடையாளத்தை கொடுக்க சொல்கிறாங்க. பல்வேறு அடையாளங்கள் 11 அட்டைகள் சொன்னாங்க, 11 அடையாள ஆவணங்கள் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஆதாரை சேர்த்துக்க சொன்னாங்க. திடீர்னு 13வது ஆவணமாக பீகார் SIRல் உங்கள் பெயர் ஜூலை மாதம் 2025 வெளியிடப்பட்ட பட்டியலில் இருந்தால் அதை அடையாள ஆவணமாக காட்டலான்னு சொல்கிறாங்க. இதில் என்ன குழப்பம்னா, பீகாரில் ஜூலை மாதத்தில் ஆர்டினரியாக வசிக்கக்கூடியவர், சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்று தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி ஒருத்தரை வச்சுட்டு அதன் அடிப்படையில் அவர் நவம்பர் மாதம் அங்கே தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் நான் தமிழ்நாட்டில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவன் அந்த அடையாள அட்டையாக காட்டலாம் அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பா இல்லை, காமன் சென்ஸுக்கு எதிராக இருக்குது. அவ்வளோதான் சொல்லுங்கள். இதே மாதிரி தமிழ்நாடு SIR வேற ஸ்டேட்ல பண்ண முடியுமா? அப்படி சொல்லுவாங்க, நிச்சயம் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட்டிங் அவுட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப கம்மி தானே. சரி, அலுவலர்களும் சரி, பொதுமக்களும் பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும், ஆனால் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி இப்போ வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தவும் மாட்டேங்கிறாங்க. அதுக்கான விளக்கமும் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி தந்த மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஆணையம். அந்த ஆணையம் இந்த தவறுகளை சரி செய்து கொள்ளும். அந்த ஆணையம் மக்களுக்கு உரிய விளக்கங்களை வழங்கிடும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வளோ. தேங்க்யூ. திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்து